ஃப்ளைட்டில் நம்ம பறந்துக்கிட்டே வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி கூடவே அவரையும் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுக்காக நம்ம வந்து இருக்கக்கூடிய இடம் தான் நேபாள் சைனா திபேத் எல்லையில் இருக்கக்கூடிய இந்த மவுண்ட் கைலாஷாவை வந்து தரிசனம் பண்ண வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செலவில் தமிழ்நாட்டில் இருந்து லக்னோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய அந்த ஹோட்டல் போயிடணும். ஸோ அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் டு டெம்பிள் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் ஏஜென்சியோட பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து நம்மள காரில் நேபாள் கூட்டிட்டு போயிட்டு நேபாள் கஞ்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மவுண்ட் கைலாயாவை தனி ஃப்ளைட்டில் நம்மளை கூட்டிட்டு போய் ஃப்ளைட்லேயே பூஜையும் பண்ணி சிவபெருமானோடைய அந்த புனித ஸ்தலமான மவுண்ட் கைலாவையும் வந்து தரிசனம் பண்ணலாம். கூடவே அந்த மானசவர் லேக்கும் அங்கே தான் இருக்கும், அதையும் வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியும். ஸோ இது தவிர நேபாள் கஞ்சியில் இருக்கக்கூடிய பாகேஸ்வரி டெம்பிள் அதையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம். இதை வந்து ட்ரிப் டு டெம்பிள் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவங்கள பற்றின கான்டாக்ட் டீட்டெயில், இந்த பேக்கேஜோட காஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.